சூதுகவும் காதலும் கடந்து போகுமோட டைரக்டர் நலன் குமாரசாமி இப்போ புது படத்தோட வந்திருக்காரு. வா வாத்தியார். எம்ஜிஆரோட ஸ்டைல்ல தான் இருக்கு டைட்டிலே. சொல்லுங்க மணி சார். அண்ட் கார்த்தி, கிருத்தி ஷெட்டி, கருணாகரன், ஷில்பா மஞ்சுநாத், சத்யராஜ், ராஜ்கிரண் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் டீசரே பார்த்தோன்னா ரொம்பவே கோக்கியாக தான் இருக்குது, ஃபன்னியாக சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு டான்ஸ் நம்பரில் தான் அந்த இது சந்தோஷ் நாராயணன் அவர்களோட லோக்கலான ஒரு பீட்டில் தான் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த டீசர்லேயே நம்ம பார்த்தோன்னா எல்லாத்தோட கேரக்டர், கார்த்தி அவர்களோட கேரக்டர் செக்டு யூனிஃபார்மில் இருக்கார், போலீஸ் ட்ரெஸ்ஸில் எம்ஜிஆர் ஸ்டைலில் தான் இருக்கார். இந்த பக்கம் ஆனந்த்ராஜ் அவர்களோட கேரக்டர் அவரும் எம்ஜிஆர் ஸ்டைலில் இருக்கார், ராஜ்கிரண் எம்ஜிஆர் ஸ்டைலில் இருக்கார். எல்லாருமே எம்ஜிஆர் ஸ்டைலில் தான் காட்டியிருக்காங்க இந்த இதில். அண்டு கட் பண்ணால் நிறைய அந்த போலீஸில் நடக்கிற நிறைய போராட்டங்கள், அங்கே நடக்கிற சில பிரச்சனைகள்லாம் காட்டுறாங்க. கிருத்தி ஷெட்டியோட கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்கன்னு சொல்லும். அண்ட் இன்னும் முக்கியமாக பார்த்தா ஒரு சித்தர் மாதிரி ஏதோ பெருசாக முடிய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமை வந்துட்டு பேக் ஷாட்டில் காட்டுறாங்க. நலன் குமாரசாமி பொறுத்த வரைக்கும் படத்தை எந்த அளவுக்கு ஃபன்னியாக அணுக முடியுமோ அந்த அளவுக்கும் அந்த மீட்டர்லேயும் படத்தை எடுப்பார். அது மட்டுமே இல்லாமல் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காகவும் கொஞ்சம் கோக்கியாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கேப்சர் பண்ணுவார் தான் சொல்லுவோம். ரொம்ப நாள் கழித்து எடுக்கக்கூடிய படம் தான் இந்த வா வாத்தியார். கார்த்தி அவர்களோட அந்த டான்ஸ் நம்ம இந்த டீசரில் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணியிருக்கிறது சாண்டி மாஸ்டரும் ஷெரீஃபும் தான் நம்ம சொல்லணும். சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக்கலில் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் தான் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெற்றி தான் வந்துட்டு எடிட்டிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அண்ட் ஓவராலாக வா வாத்தியார் வந்துட்டு ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்களோட தயாரிப்பில் தான் வெளியே வருது. அண்டு கங்குவாவோட படத்தோடையும் இந்த டீசர் இன்டர்வல் பிரேக்கில் அட்டாச் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. கார்த்தினாவோட கேரக்டர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹானஸ்டான ஒரு காப் அண்டு செம்ம தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ரசிகர் மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. கூடவே வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக கருணாகரனோட கேரக்டரையும் காட்டுறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா வில்லனா சத்யராஜ் அவர்களோட கேரக்டரையும் காட்டுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும்ன்ற படத்தில் வந்துட்டு ஷில்பா மஞ்சுநாத் நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆக்ட்ரஸ் தான் இந்த படத்துலையும் காட்டுறாங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு சுடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா கிருத்தி ஷெட்டி தமிழில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், இப்போ வந்துட்டு இந்த படத்துலையும் என்ட்ரு ஆகியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஓவராலாக இது ஒரு காப் ஸ்டோரி, முழுக்க ஷேடு வந்துட்டு எம்ஜிஆர் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க.